agent. This is a different kind of recruit. So, for example, வணக்கம் நண்பர்களே. அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஜெஃப்ரி எப்ஸ்டைன் பற்றி இப்போ எல்லாருமே பரபரப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. அது ஏதோ இன்றைக்கி நேற்று வந்த ஒரு கேஸ் இல்லைங்க. 2006 அதுக்கு முன்னாடி இருந்தே வந்து அலிகேஷன்ஸ் இருக்குது, குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதில் சம்மந்தப்பட்ட பெரும்புள்ளிகள் யாருமே உள்ளே போகலை. பில்கேட்ஸாக இருக்கட்டும், ஈலான் மஸ்காக இருக்கட்டும், ஏன் நம்ம டொனால்ட் ட்ரம்ப்பாக கூட இருக்கட்டும், நம்ம ஜியா கூட இருக்கட்டும், யார் பேர்லேயும் எந்த நிறுவனமும் இல்லைன்ற மாதிரி போய்கிட்டு இருக்கு. அதையும் தாண்டி ஜெஃப்ரி எப்ஸ்டீன் வந்து ஒரு உளவாளி அப்படின்ற ஒரு பேச்சு அடிப்படுது. நல்லா யோசித்து பார்த்தோம் அப்படின்னா, உலகத்தில் இருக்கிற எல்லா பெரும்புள்ளிகளையும் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒரு சாமானியனாக இருந்தீங்கன்னா அது பண்ண முடியாது. உங்களுக்கு பின்னால் ஒன்று இஸ்ரேலோட மொசாத், அப்படி இல்லைன்னா அமெரிக்காவோட சிஐஏ, ரஷ்யாவோட கேஜிபி, இந்தியாவோட ரா, பாகிஸ்தானோட ஐஎஸ்ஐ, இந்த மாதிரி ஏதாவது ஒரு உளவு அமைப்பு செயல்பட்டால் மட்டும்தான் நீங்கள் அதை பண்ண முடியும். அது என்னன்றதை ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம்.